அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த ஒரு பவரையும் வந்து ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி ஓகே அந்த இந்த இந்த இதுக்காக தான் பவர் கொடுக்குறோன்றத தெரிஞ்சுக்கணும். நீங்க முழுமையா தெரியாம அதை ரெஜிஸ்டர் பண்றது போற கண்ணாமணான்னு கண்ட இடத்துல கையெழுத்து போறது வந்து ரொம்ப ஆபத்தானது. இதை விட எல்லாத்தோட முக்கியமான விஷயம்னா ஒரு பவர் வேலிடிட்டின்னு சொல்லுவோம். பவர் இவ்வளவு நாளைக்கு தான் இந்த பவர் வேலிடிட்டி, இவ்வளவு நாளைக்கு தான் பவர் அப்படின்னு சொல்லி பீரியட் மென்ஷன் பண்ணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க 99% சேஃப். சார் ஃபியூச்சர்ல பவர் ஆஃப் அட்டர்னி மிஸ்யூஸ் அவாய்ட் பண்றதுக்கான பிராக்டிகல் டிப்ஸ் எல்லாம் என்ன சார்? பொதுவா வந்து ஸ்பெசிபிக் பவர் ஆஃப் அட்டார்னி தான் கொடுக்கணும். எதுக்குமே ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கூடாது. முதல்ல அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஜிபிஏன்னு சொல்ற ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்காதீங்க யாருக்குமே. நம்பர் 1. நம்பர் 2, டைம் இது நாள்ல இருந்து இவ்வளவு நாளைக்குள்ள தான் இது செல்லும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பவர்லயே மென்ஷன் பண்ண முடியும். இந்த பர்பஸ்க்காக கொடுக்குறேன், சேலுக்காக நான் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இதை வித்துருவாங்களோன்னு ஒரு அச்சம் இருந்ததுன்னா அதுல மென்ஷன் பண்ணணும். இது விற்பனைக்கு உண்டான பவர் டாக்குமெண்ட் அல்ல அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாத்த விட முக்கியமானது என்னன்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். இந்த பவரை வச்சு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். எல்லாத்தோட ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கிட்ட மட்டும்தான் பவர் கொடுக்கணும். ரோட்ல போறவங்க வர்றவங்ககிட்ட பவர் கொடுக்க கூடாது அப்படின்றதான் முக்கியமான ஒரு செய்தி.